ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று 2 ஆஃபீஸ் கொலீக். நான் என் மனைவியோட நிம்மதியாக இருக்கேன் சார். அது எப்படி? அவள் தனியாக மொபைல் பார்த்துட்ருப்பா, நான் தனியாக உக்காந்துட்டு என் மொபைலை பார்ப்பேன். 2 ஃப்ரெண்ட்ஸு. டேய் டேய் ஏன்டா அழுவுற? எங்கள் அப்பா இறந்துட்டாராம். ஐயோ எப்படி? இருடா என் தங்கச்சி கால் பண்ணுறா, பேசிட்டு வரேன். சொல்லுமா. ஐயோ கடவுளே, என்னம்மா அப்பா இறந்துட்டாரா? சரி ஃபோனை வை. டேய் மச்சான், என் தங்கச்சி தாண்டா ஃபோன் பண்ணா, அவள் அப்பாவும் இறந்துட்டாராண்டா. ஒரு டீ கடையில், தலைவரே உங்கள் ரெகுலர் கஸ்டமர் ரகு வர்றாரு, வித்தவுட் சுகரில் ஒரு டீ போடுங்க. எனக்கு டீலாம் வேணாம், 1/2 கிலோ சர்க்கரை கொடுங்க. இது டீ கடைப்பா, பலசரக்கு கடை இல்லை. நான் ஒரு நாளைக்கு 5 டீ சர்க்கரை இல்லாமல் குடிக்கிறேன். ஒரு மாதத்துக்கு 150 டீ. தோ இந்த ஆள் சர்க்கரை போட்டு குடிக்கிறாரு. அவருக்கும் டீ 10 ரூபா தான், எனக்கும் 10 ரூபா தான். அதனால் இந்த டப்பாவில் இருக்கிற சர்க்கரையை நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது போன மாத கணக்கு. ஒரு வீட்டில் கணவன் மனைவி. என்னங்க உங்களுக்கு எண்ணுறதுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. நிஜமாக சொல்லுங்கள், நீங்கள் சரியாக எண்ணலைன்னா திருப்பியும் ப்ராப்ளம் ஆகிடும். இன்னும் இப்படி சொல்லிட்டேன். மேக்ஸில் நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, சூப்பராக எண்ணுவேன். என்ன பணம் ஏதாவது எண்ணி தரணுமா? அதெல்லாம் இல்லை. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், 5 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு. என்னடி எதுவோ மெசேஜ் அனுப்பியிருந்த போல இருக்கு, எதுக்கு டெலீட் பண்ண? ஒரு மெசேஜ் அனுப்புனேன், ஆனால் நீ என்ன நினைப்பியோன்னு ஷையாக இருந்துச்சு, அதான். பரவாயில்ல, மறுபடியும் அனுப்பு. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அப்போது மறுபடியும் டெலீட் பண்ணு. ஒரு டாக்டர் கிளினிக்கில். தலையில் என்னப்பா இவ்வளோ பெரிய கட்டி? உப்மாவால் வந்தது டாக்டர். வெறும் உப்மா சாப்பிட்டா இவ்வளோ பெரிய கட்டி தலையில் வரும்? உப்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால வந்தது டாக்டர். இங்கே பாருடி, தொடர்ந்து விடாமல் 3 மாதம் க்ரீன் டீ குடித்ததுனால 3 கிலோ குறைஞ்சிடுச்சு. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் டீ தூளை சொன்னேன். நாமளே கையை காலை அசைச்சா அதுக்கு பேர் யோகா, உடற்பயிற்சி. அதுவே இன்னொருத்தர் நம்ம கையை காலை அசைச்சு விட்டா அதுக்கு பேர் பிசியோதெரப்பி, மசாஜ். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.